ஹலோ பிகிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இந்த ஸ்கின்ல வந்து அன்இவனான ஸ்கின் டோனோ இல்லை பிக்மெண்டேஷனோ இல்லை டல்னஸ் சன்டன் சொல்லி எதுவுமே இல்லாம ஸ்கின் பாக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு கிளாஸியாவுமே இருக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இந்த ஆசை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் ஸ்கின் வந்து கிளாஸியாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மசூர் தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து பாதாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை அடிச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடியும் கூட நீங்கள் இது கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட தயிர் ஒத்துக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் உருளைக்கிழங்கு ஜூஸும் கூட நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல எது நீங்க அப்ளை பண்ணாலுமே வந்து உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா கொடுக்கும். இப்ப இதெல்லாம் வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் வந்து ரெடி ஆயிரும். இப்ப இது கூட என்ன பொருள் ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து டர்மரிக் தான் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த டர்மரிக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியரா மாத்தி கொடுக்கறதுக்கும் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிம்பிள் மார்க்கை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்குமே வந்து இந்த டர்மரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. இப்ப இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக்கை வந்து ரொம்பவே சிம்பிளாவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த பேக்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்த மாவு வந்து ஆட் பண்ணியிருப்போம். உளுந்த மாவு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து கிளாஸியா மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணிப்போம். மசூர் தால் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா கரும்புள்ளி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, சன்டான் இருக்கு, அன்இவனான ஸ்கின் டோன்லாம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான சூப்பரான ரெமடி தான் இந்த மசூர் தால். இந்த மசூர் தால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் பிரைட்டனிங்காகவும் மாற்றி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து பாதாம் பொடி வந்து ஆட் பண்ணிப்போம். இந்த பாதாம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு கிளாஸியாகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவுமே மாற்றி கொடுத்துரும். நம்ம ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஈவனா மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த பாதாம் பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து டர்மரிக் வந்து ஆட் பண்ணிப்போம். டர்மரிக் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற பிம்பிளையா இருக்கட்டும், இல்லைன்னா பிம்பிள் மார்க்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஹெவியான பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவனாகவும் கிளியராகவுமே மாற்றி கொடுத்துரும். நெக்ஸ்ட் இதுல தயிர் வந்து ஆட் பண்ணிருக்கோம். தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளீனாகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே வச்சுக்கிறோம். அதோட சேர்த்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நான் விட்டுற போகிறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பேக்கை நீங்கள் வந்து வாஷ் பண்ணியே எடுத்துக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். ரெகுலராக அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பிளாக இருக்கட்டும், இல்லைன்னா பிம்பிள் மார்க்கு, அன்இவனான ஸ்கின் டோன் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் ஈவனாகவுமே வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை வந்து உங்களால ரெகுலரா அப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது இந்த பேக்கை வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்படியே அப்ளை பண்ணும்போதும் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து இந்த பேக் கொண்டுட்டு வரும்.
நீங்க ஆசைப்பட்ட மாரியே உங்க ஸ்கின்ல வந்து பிம்பிளோ, இல்ல பிம்பிள் மார்க்கோ, பிக்மெண்டேஷன், அன்ஈவனான ஸ்கின் டோனோ, இல்லன்னா டேன் இந்த மாரி எந்த ப்ராப்ளமுமே இல்லாம உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராவும், நல்ல ஒரு பிரைட்னிங்காவும், ஈவனாவும் உங்க ஸ்கின்ன வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ நேரம் வந்து ஃபேஸ்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக்க வந்து நீங்களும் ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டையுமே வந்து கண்டிப்பா குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.